ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வாட்டர்மெலன் கோலம் பார்க்க போகிறோம். அதுக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 9 to 1 நேர் புள்ளி. உங்களுக்கு நேர் புள்ளி எப்படி வைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் பார்த்துக்கோங்க, இதில் இருக்கிற மாதிரி ஒரு புள்ளிக்கு நேராக வந்தால் நேர் புள்ளி, அதே 2 புள்ளிக்கு இடையில வர்றது ஊடு புள்ளி. இப்போ நம்ம நேர் புள்ளி வச்சுருக்கோம். கோலம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சென்டர் லைனை அப்படியே கவர் பண்ணிக்கோங்க, புள்ளிகளை ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த லைன்லேருந்து ஒரு புள்ளி விட்டுட்டு அடுத்த புள்ளியிலேருந்து ஒரு ஸ்கொயர் வர மாதிரி போட்டுக்கிறணும். 5 புள்ளிகள் வரும் அதை இணைக்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம் சென்டர் புள்ளிகளை இணைச்சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு புள்ளி விட்டுட்டு அடுத்த புள்ளியை வந்து ஸ்ட்ரைட் லைனாக, அதாவது ஸ்கொயர் வர்ற மாதிரி போட்டிருக்குறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் ஒரு புள்ளி இருக்கும் உங்களுக்கு சென்டரில். அதை வந்து நம்ம இந்த இப்படி எக்ஸ் டைப்பில் நம்ம அந்த வாட்டர்மெலன் ஷேப்பு கொண்டு வந்துடணும். இப்போ இந்த பாக்ஸில் போடுறப்ப அதை அப்படியே வந்து டைரக்ஷன் மாற்றி போடணும். நீங்கள் இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு கோலம் வந்து வாசலில் போடும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வராது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ள எல்லா பக்கமும் வரைஞ்சிட்டோம். 4 ஸ்கொயருக்குள்ளேயும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, வெளியில் வந்து இந்த 2 புள்ளி இருக்கும் மிச்சம். இப்போ இந்த ஹாஃப் சர்க்கிள் பாருங்கள், இது எப்படி போட்டிருக்கோமோ இதே ஃபார்மில் அடுத்து வர்றதும் அதே டைரக்ஷனில் போடணும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல சர்க்கிள் வந்து வி ஷேப் இல்லாமல் ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து எந்த சைடு உங்களுக்கு அந்த கட்டு வருதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி. அவ்வளோதான். இந்த கோலம் நீங்கள் உள்ளே இருந்தால் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. அவ்வளோதாங்க, நம்ம அழகாக போட்டாச்சு இந்த கோலம். இப்போ உங்களுக்கு வாட்டர்மெலன் கலர் கொடுக்க தெரியும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெயின்போ கலர்ஸ் யூஸ் பண்ணி அழகாக கலர்ஃபுல்லாக போடலாம். இந்த சின்ன சின்ன கேப்பில் வேணும்னா நீங்கள் புள்ளி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட்டின் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக. இந்த கோலமே அழகாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இது போடுறதே வந்து குட்டி பசங்களுக்காக தான். சம்மர் டைமில் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இதை வந்து போடலாம் வாசலில். உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். கோலம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாசலில் போட்டிங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள் மெசேஜ். தேங்க்யூ.